வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 12 தமிழ் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம். இந்த வினாத்தாளில் உள்ள 1 முதல் 34 வரை உள்ள கேள்விக்கான பதில்களை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இனி இந்த காணொலியில் 35வது கேள்வியிலிருந்து பதில்களை படிக்கலாம் வாங்க. பிரிவு 2 எவேனும் இரண்டனுக்கு மட்டும் விடை தருக. 35 புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த உலக நாடுகள் எத்தகைய நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன? சரி, படிக்கலாமா? அதாவது ஐக்கிய நாடு அவை அது 1992ஆம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் ஒரு பேரவையை உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, காலநிலை மாற்றத்தை பற்றி பேசுகிறதுக்கு. இதில் மொத்தம் 50 நாடு தான் உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 193 நாடுகளாக என்ன செஞ்சுருக்காங்க, உயர்ந்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டு இந்த பசுமை குடில் வாயுக்களை கட்டுப்படுத்துறது பற்றி அவங்க நிறைய நடவடிக்கைகள்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மேற்கொண்டு வந்திருக்காங்க. பசுமை குடில் வாயுக்களை வெளியேற்றக்கூடிய தொழிற்சாலை எந்தெந்த நாட்டிலலாம் இருக்குது அப்படின்னா, சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான். இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா முன்னிலை வைக்கி. இந்த பட்டியலில் நம்ம இந்தியாவும் என்ன செஞ்சுருக்கு, இருக்குது. சரியா? சரி, இந்த கேள்வி புரிஞ்சிருச்சா? அடுத்த கேள்வி படிக்கலாமா? 36 மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. நான் இதில் ஒரு 5 தலைப்பு கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் இதில் உள்ள அந்த கேள்வியை படிச்சுட்டு இந்த தலைப்புக்கு ஏற்றால நீங்கள் எழுதிக்கோங்க. மணலில் எழுதல், கையெழுத்து, எழுத்தின் அளவு, ஏடெழுதும் வழக்கம், எழுத்தின் வடிவம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 37 திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. நாம் அந்த கேள்வியை உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மெல்லாம் திரைப்படம் பார்த்துருப்போம், அப்படி தானே? அதை வச்சே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த கேள்விக்கான பதிலை எழுதிக்கலாம். சரி, ஒரு தடவை பார்ப்போமா? இது அதாவது காட்சி அப்படிங்கிறது கதை நகர்வுக்கு உதவுதான். ஒரு திரைப்படத்தில் காட்சி சிறப்பாக அமைஞ்சுது அப்படின்னா வசனத்துக்கு 2வது இடம் தானா. அடுத்தடுத்து காட்சியை சரியாக நம்ம வச்சு தான் என்ன செய்கிறோம், ஒரு கதையை உருவாக்குறோம். அதாவது முதல் காட்சியில் தோழி ஒருத்தி கதாநாயகிடம் ட்ரெயின் டிக்கெட்டை கொடுப்பா. அடுத்த காட்சியில் என்ன வரும், அவங்க ட்ரெயினில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அதே மாதிரி முதல் காட்சியில் எண் 7 வீரையா தெரு அப்படின்னு ஒரு முகவரியை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த காட்சி எங்கே போய் நிற்குமா, அந்த வீட்டு முகவரியில் போய் நிற்குமா. சரியா? இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பை உருவாக்குறது தான் என்னது, ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குதான். சரியா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இது? அடுத்து போகலாமா? 38 அறிவின் நகரம் சென்னை என்பதற்கான சான்றுகள் 4 தருக. அதாவது சென்னையில் பல கல்வி நிறுவனங்கள் தோன்றியதுக்கு காரணம் ஆங்கிலேயர்கள். சரியா? 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய கல்வி முறை தோன்றியிருக்கு. 1715 புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி இதுதானா. அடுத்து 1857 தான் சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்காங்க. 1914 தான் பெண்களுக்கென தொடங்கப்பட்டது ராணி மேரி கல்லூரி. அதுக்கடுத்து இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் பச்சையப்பன் கல்லூரி. 19ஆம் நூற்றாண்டில் தான் அதாவது கல்வி வளர்ச்சி சென்னையினுடைய அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றதான். சரியா? இப்போ இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 தடவை அந்த கேள்வி என்ன செஞ்சுக்கோங்க, வாசிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே அது உங்களுடைய மைண்டுக்குள்ளே வந்துடும். சரி, மீண்டும் நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.